லக்கணத்தில் பிறந்தவர்கள் தராசு எப்படி பொருட்களை எடை போடுகின்றதோ அதுபோல் மற்றவரை பார்த்தவுடன் எடை போடக்கூடியவர்கள். இவர்கள் தகுதியை அறிந்து அவர்களுக்கு தகுந்தோர் பழகக்கூடியவர்கள். தங்களின் எண்ணங்களை சற்றும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். எதையும் ஆழ்ந்து யோசித்து முடிவு செய்யக்கூடியவர்கள். ரொம்ப நிதானமா இருக்கக்கூடியவங்க இந்த ராசியில பிறந்தவங்க. ஏன்னா இரவும் பகல் பொழுதும் சமமாக இருக்கின்ற வீடு என்பதால் நிதானத்தன்மை என்பது இவர்களுக்கு இருக்கும். 180 டிகிரி என்ற மையப்புள்ளியை தொற்றிருப்பதால் எல்லாரையும் ஒரு எடை போட்டு சமநிலையுடன் பார்க்கக்கூடியவர்கள். வாக்கு சுத்தம் என்பது இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். சற்றென்று வாக்கு கொடுக்க மாட்டார்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவார்கள். நேர்மையாகவே செயல்படுவார்கள். தங்களை ஏமாற்ற நினைத்தால் ஏமாறாமல் இருப்பதுடன் ஏமாற்றுவர்களை இவர்களும் ஏமாற்றுவார்கள். நம்பியவர்களை கைவிட மாட்டார்கள். நம்பிக்கைதான் இவர்களுடைய வாழ்க்கையே. தெய்வ காரியங்கள் செய்வதில் விருப்பமுடையவர்கள். இவர்களுக்கு துரோகம் என்பது பிடிக்கவே பிடிக்காது. அந்த துரோகம் செஞ்சவங்களும் மன்னிக்கவும் மாட்டாங்க. தெய்வத்தின் மேல் அதிக நம்பிக்கை உடையவர்கள். பாத்திரம் அறிந்தே பிச்சை போடுவார்கள். கொள்கை பிடிப்பாளர்கள். எடுத்த காரியத்தை எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் முடிக்கக்கூடியவர்கள். ஏன் ஒரு வட்டத்தினுடைய 180 டிகிரி ரெண்டு அரை வட்டத்தை இணைக்கின்ற மையப்புள்ளி என்பதால் இவர்கள் எடுத்த காரியத்தை முடிக்கின்ற ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடியவர்கள். இவர்களை ஏமாற்றுவது சிரமம். குடும்பத்தின் மேல் அதிக பாசமுடையவர்கள். பெற்றோர்களையும் உறவினர்களையும் மதிப்பவர்கள். பிள்ளை மனைவி பேரில் அதிகமான அக்கறை உடையவர்கள். குழந்தை மேல் அதிகமான பாசமுடையவர்கள். பெண் குழந்தை என்றால் ரொம்ப ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அந்த பெண் குழந்தை மேல அதிக பிரியமுடையவர்கள் துலாத்தில் பிறந்தவர்கள். இந்த லக்னத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவானும் புதனும். சனி பகவான் முழு யோகக்காரர். புதன் அரை யோகர். இருந்தாலும் அவரே பாக்கியாதிபதி என்பதால் அவர் 12ஆம் இடத்துக்கு குறைவராக புதன் இருந்தாலும் அவரே பாக்கியாதிபதி என்பதால் யோகராக எடுத்துக்கொள்ளலாம். சுக்கிரன் லக்னாதிபதி. அவரே அஷ்டமாதிபதி. ஆகவே இவர்களுக்கு ஏற்படும் கஷ்டம் அனைத்தும் அவமானம் அனைத்திற்கும் இவர்களே காரணம். இவர்களுடைய செயல்பாட்டினால்தான் ஒரு துன்பமோ ஒரு பேரிழப்போ ஒரு அவமானமோ ஏற்படும். மற்றவர்களால் வராது. லக்னாதிபதியே அட்டமாதிபதியாக இருப்பதால் தனக்கு அப்ப இவங்க என்ன பண்ணணும்? தனக்கு ஏற்படக்கூடிய ஆசைகள் மேல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஆசைகள் அளவுக்கு மீறி போகும் பொழுது அவமானத்தை கொடுத்துரும். சுக்கிர திசை சுக்கிரன் இருக்கும் இடத்தை பொறுத்து நிர்ணயிக்கப்படும். லக்னாதிபதி தான் சுக்கிரன். ஆனா இருக்கும் இடத்தை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படணும். செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுகிறார். சரம் என்பதால் 7ஆம் இடத்திற்கு அவரே மாரகாதிபதி ஆகிறார். குரு 3, 6 ஆதிபத்தியம் பெறுகிறார். லக்னத்திற்கு பாவி ஆகிறார். சந்திரன் 10 குடைவராகி லக்னத்திற்கு சமமாகிறார். சூரியன் 11ஆம் இடத்த அதிபதி ஆகி பாதகாதிபதி ஆகிறார். நோய்கள் அடிவயிறு பகுதி, அஜீரணம், அல்சர், வாய்வு கோளாறு, புளியேப்பம், அப்பண்டிஸ் கோளாறு போன்றவை ஏற்படும். அதாவது குடல் இறக்கம் போன்றவை ஏற்படும். சுக்கிலம் சுரோடத்தில் வெளிப்படும் பிரச்சனைகள் இந்த ராசி பாதிக்கப்படும் போது ஏற்படும். இதுதான் நோயை குறிக்கக்கூடிய இந்த ராசியினுடைய தன்மைகள். பொதுவாகவே சூரியன் பாதகாதிபதி. காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியே இவர்களுக்கு 11ஆம் அதிபதி ஆகி பாதகாதிபதி ஆவதால் இவர்களுடைய விருப்பங்களை இல்லை இவர்களுடைய ஆசைகளை இவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதில் குழந்தைகளிடம் ஏமாறலாம், அல்லது தன் காதலால் ஏமாறலாம். அதுவே தனக்கு பாதகமாக அமையும். அல்லது தன் நண்பர்களால் ஏமாறலாம்.
அது பாதகமாக அமையும். அப்போ இவங்க குழந்தைகிட்ட, காதலிக்கிட்ட, காதலங்கிட்ட அதிக எதிர்பார்ப்பை தவிர்த்துக்கணும். சுக்கிலம் சிரோனிதத்தில் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் நவதானிய வியாபாரம், பொற்கொள்ளர், நவரத்தின கற்கள், நீதிமன்றம், நீதிபதி, வழக்கறிஞர்கள், நாட்டாமை, நீதி சாஸ்திரம், புராணம், உபன்யாசர்கள், தர்க்க சாஸ்திரம், தியாகம், புலனடக்கம், பட்டு, ஆமணக்கு, நிலக்கடலை, மொச்சை, கால்நடை தீவனங்கள், வாசனை திரவியங்கள், ஆடம்பர வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்றுதல், கட்டிடக்கலை சேர்ந்த சிவில் இன்ஜினியரிங், அலங்கார ஆடம்பர வீடுகள் கட்டுவதில் அலங்கார டிசைனிங் பண்றது. வீடு கட்டி முடிச்சிருவாங்க. கட்டி முடிச்சுட்டு அதை பிளைவுட் ஒர்க்லாம் பண்ணுவோம் அல்லவா, மேல அந்த ஒர்க்கெல்லாம் இந்த ஒரு வீட்டில் எவ்வளோ அழகுபடுத்தணும், அந்த அழகுபடுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் செய்யக்கூடிய, அதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே சார், என்ன சொல்லுவாங்க? ஆர்கிடெக்சர் சார். அந்த அந்த இது 10ஆம் வீடாக அமைந்து 10ன் அதிபதியில் இந்த வீட்டில் போய் வந்து வளர்த்திருக்கும் பொழுது இந்த தொழில அவங்களுக்கு ஒத்து வரும். எண்ணெய் வியாபாரம் சம்பந்தப்பட்டவை, இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரும். இதுதான் துலாத்தினுடைய இயல்பு, துளாராசியினுடைய இயல்பு. சார் புரிஞ்சுதா? கிளியரா புரிஞ்சுது சார். நல்லா இருக்கா சார்? சிறப்பா இருக்கு சார். இந்த துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 2ஆம் வீடு என்பது இவர்களுக்கு லக்னத்திற்கு, காலபுருஷ லக்னத்திற்கு 8ஆம் வீடாக அமைகிறது. காலபுருஷ லக்னத்திற்கு 8ஆம் வீடே இவர்களுக்கு 2ஆம் வீடாக அமைவதால் வாக்கில் கவனம் தேவை, குடும்பத்தால் கவனம் தேவை. இவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம், குடும்பம் கொண்டாந்து சுமத்தும், இல்ல தாங்க கொடுத்த வாக்குக்காக நிறைய 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 கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ 2ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் என்பதால் பிரச்சனைகள் இவர்கள் வாக்கிலும் குடும்பத்திலும் தான் அதிகம் இருக்கும். அன்றாடம் கொடுத்து வாங்கக்கூடிய பணத்தில் இருக்கும். அன்றாடம் நம்மிடம் வந்து செல்கின்ற பணம் 2ஆம் இடம். அன்றாட வரவு செலவுகள் மீது இவர்களுக்கு கவனம் இருக்கணும். லாபாதிபதியும் பாதகாதிபதியாகி 2ஆம் இடத்ததிபதியும் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளால் இவர்கள் லாக் ஆனாங்கன்னா மீளவே முடியாது. கொடுத்த பணம் வராது, ஏமாந்துருவாங்க. துலா லக்னக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமா இருக்கணும். அங்கே துலா லக்னத்திற்கு செவ்வாய் கெடும் பொழுது, செவ்வாய் பாதிப்படையும் பொழுது பிரச்சனை, ஏமாற்றம் என்ற பிரச்சனையும் அவமானம் என்ற பிரச்சனையும் பேர் இழப்பையும் கொடுத்து விடுகிறது. இப்போ வாக்கு, குடும்பம், அன்றாட வரவு செலவு, கொடுக்கல் வாங்கல், இதுல கவனமா இருந்துக்கணும். துலா லக்ன ஜாதகத்தை பார்த்தாலே செவ்வாயினுடைய நிற்கின்ற நிலையை பார்த்து சொல்லிடணும். செவ்வாய் நீசம் பெறுவதோ, பகை பெறுவதோ, இல்லை செவ்வாய் வக்ரம் பெறுவதோ கூடாது. செவ்வாய் ராகு கேதுடன் சேர்க்கை கூடாது. ராகு கேதுடன் சேரும்போது வாக்கால மாட்டிக்குவாங்க, பேச்சால மாட்டிக்குவாங்க. காலபுருஷனுக்கு 9ஆம் இடமே இவர்களுக்கு 3ஆம் இடமாக வருவதால் இவருடைய முயற்சிகளுக்கு தெய்வம் துணை நிற்கும். போகத்தில் ஓரளவுக்கு கொடுத்துருவது, ஏன்னா காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமே இவருக்கு 3ஆம் இடம் முதல் ஓரளவுக்கு போகம், சந்தோஷத்தில் அவங்களுக்கு கொடுத்துரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தெய்வ காரியங்கள் இவங்க ஒரு முயற்சி பண்றாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்காக போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த முயற்சி பண்ணணும். ஏன்? ஒரு இஷ்ட தெய்வத்துக்கு போயிட்டு வந்துட்டு முயற்சி பண்ணணும். ஒரு இஷ்ட தெய்வத்தை பூவா கேட்டு முயற்சி பண்ணணும். ஒரு இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு நேர்த்திக்கடன் பண்ணிட்டு ஒரு புதிய முயற்சிகள் ஈடுபடணும். அப்ப உங்களுக்கு வெற்றி ஆகும். எப்படி? பாக்கியஸ்தானமே இவர்களுக்கு
மூன்றாம் இடமான முயற்சி, தைரிய, வீரிய ஸ்தானமாக வருவதால். அதற்கடுத்தது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமே 4ஆம் இடமாக வருவதால் இவர்கள் தொழில் மூலம் போகும் பொழுது அந்த தொழில் முன்னேற்றத்தையும் சிறப்பையும் கொடுக்கும். ஆனால் அதுவே சுகஸ்தானம் என்பதால் அதிக சுகத்துல இவங்க ஆர்வம் காட்டினாங்கன்னா தொழிலை விட்டுருவாங்க. இவர்களுக்கு அது சுகஸ்தானம், காலபுருஷனுக்கு அது 10ஆம் இடம். சொகுசா ஊர் சுத்துறது, டின்னர் போறது, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்றது, தொழில் கூட்டாளிகளோட அதிக என்ஜாய்மெண்ட் பண்றது, இதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா தொழில் கீழே வந்துடும். ஏன்? இங்கே சுகம் அதிகமாகும் பொழுது அது எல்லாத்துக்கும் ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சு சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடம் எந்த வீடு? சுப்பிரமணியம் சார், யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. சசி, ரிஷபம் ஜி. ம். ரிஷபம். சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் வீடு ரிஷபம். அந்த 10ஆம் வீடு சிறப்பா இருக்கு. அது காலபுருஷனுக்கு எத்தனாம் வீடு? சார் 2 ஜி. 2ஆம் வீடு. இப்ப அந்த சிம்ம லக்ன ஜாதகர் மிகப்பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. கோடிக்கணக்கில் வருமானம், கோடிக்கணக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணி கோடிக்கணக்கில் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் போய் அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால காலபுருஷனுக்கு 2ஆம் இடமே இவர்களுக்கு 10ஆம் இடமா வருது. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் இவர்களுக்கு எந்த வீடா போகுது? சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீடா வருதா? 6ங்க ஜி. ம். இப்போ இந்த ஜாதகர் என்ன செய்வார்னா வெளியில ரவுண்டிங்லயே இருப்பாரு. அவர் கடன் வாங்கவே தேவையில்லை, கையிலேயே கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. ஆனா கடன் வாங்கிட்டே இன்வெஸ்ட் பண்ணுவார். 2 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் போடுறாரு அப்படின்னா 1 கோடி ரூபாய் அவருடைய பணத்தை போடுவார், 1 கோடி ரூபாய் பேங்க்ல லோன் போடுவார். ஏன் லோன் போட வைக்குது தொழில்ல? தொழில் ஸ்தானம் 6ஆம் வீடா வருதுனால சார். வெரி குட். அதாவது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு இவர்களுக்கு 6ஆம் வீடாக வருவதால் இவர் தொழில எப்பவுமே கடன் வாங்கி உள்ளுக்கு போட்டுட்டே இருக்கிறார். அதே மாதிரி 2ஆம் வீடு என்பது இவர்களுக்கு தொழில் ஸ்தானமாக வருவதால் வருவாய் வந்துட்டே இருக்குது. வரவு செலவை பத்தி பிரச்சனையே இல்லை. இவர் நேரடியா 6ஆம் வீடு மறைவு ஸ்தானமே இவர்களுக்கு 10ஆம் வீடு என்பதால் இவர்கள் நேரடியாக போய் தொழிலை கவனிக்கிறதில்ல. மேனேஜர் மூலம் நான் தெரிஞ்சுக்குவாரு. இவர் ரவுண்டிங்ல இருந்துட்டே இருப்பார், கோயில் கோயிலா. இவர் ரவுண்டிங்லேயே தான் இருப்பார். இவருக்கு பிஏ பொன்மணி சொல்றதோட சரி, தொழில் அப்படியே சூப்பரா ஓடிட்டு இருக்கும். இவர் தொழில் நடக்கிற இடத்துக்கு அதிகம் போறதே இல்லை. அப்போ ஏன்? மறைவு ஸ்தானம் என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமா வருது, தொழில்ஸ்தானமா வருது. இவருடைய தொழில்ஸ்தானம் வருவாயை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடமா வருது, காலபுருஷனுக்கு 2ஆம் இடமா வருது. இந்த 2 கிரகங்கள் நல்லா இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவர்களுக்கு வருமானம் வந்துட்டே இருக்குது. 6ஆம் இடமே காலபுருஷன், லக்னத்துக்கு 6ஆம் இடம் காலபுருஷனுடைய 10ஆம் இடம் என்பதால் 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்பதால் இவர் 8 இருந்து தொழிலை கவனிச்சிட்டு இருக்காரு. போன் மூலம் தொழிலை கவனிச்சிட்டு இருக்காரு. வீடியோ கால் மூலம் தொழிலை கவனிச்சிட்டு இருக்காரு. நேரடியா தொழில் பதிவு போறதில்லை. நேரடியா அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போறதில்லை. மாசம் இருக்கா போயிட்டு வருவார், அவ்வளவுதான். அப்போ இந்த 10ஆம் இடத்தோடு நீங்க இணைச்சு பார்க்கணும். எந்த வீட்டுக்கு இணைச்சு எடுத்தாலும் இவருடைய தொழில்ஸ்தானம் காலபுருஷனுக்கு எத்தனாம் வீடா வருது, காலபுருஷனுடைய தொழில்ஸ்தானம் இவருக்கு எத்தனாம் வீடா வருது அப்படிங்கிறது இணைக்கணும். இணைச்சா மட்டும்தான் இவர் தொழில எவ்வளவு வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ விருச்சிக லக்னம், எனக்கு காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பது எனக்கு 3ஆம் இடமா வருது. அப்போ 3ஆம் இடம் என்பது என்ன? தைரியம், வீரியம், பராக்கிரமம், சகோதரம், முயற்சி. அப்போ என்னுடைய தொழில நான் வெற்றி பெறணும்னா அதிக முயற்சியை உள்ளுக்கு போட்டுட்டே இருக்கணும், தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், தைரியமா இருக்கணும்.
ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். எந்த நேரம் வீரியத்தோடு செயல்பட்டுட்டே இருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொழில் அப்படித்தான் இருக்கேன். எந்த இடத்துலையும் அசந்து போய் போறது கிடையாது. ஆச்சுங்களா? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் என்ன மாற்றிக்குவேன். ஒவ்வொன்றும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ என்னுடைய 10ஆம் இடம் காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம் வருது? சாரி, என்னுடைய 10ஆம் இடம் காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம் வருது? 5ஆம் இடமா வருது. என்னுடைய 10ஆம் இடம் எது? விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடம் எது? சிம்மம். சிம்மம். அது காலபுருஷனுக்கு எத்தனாம் வீடு? 5ஆம் வீடு. அந்த சூரியன் என் லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுல இருக்காரு. ஆனா நான் ஏமாந்துருவேன். ஏமாந்துருவேன் என்ன பண்ணுவேன்? பாவ புண்ணியம் பார்த்துருவேன். பாவ புண்ணியம் பார்ப்பதால் என்ன செய்யறது? தொழில்ல இன்னைக்கு நம்ம திறமை இருந்தும் கூட, கடவுள் கொடுத்தும் கூட, நம்மளால ஒரு கண்டிச்சு ஃபீஸ் வாங்க மாட்டோம். ஒரு கண்டிப்பா ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு உழைப்புக்கு மீறிய ஒரு வருமானத்தை வந்து நம்ம சமயம் பார்த்து இழுக்க மாட்டோம். விட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். 5ஆம் வீடு என்பது அன்பு கொடுக்கக்கூடிய வீடு என்பதால் அங்கே பாவ புண்ணியம் பார்த்துருவோம். இங்க ஒரு ஒரு பரிகாரத்துக்கு அனுப்புறேன்னு மட்டும் நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா, மாசம் 2,00,000 ரூபாய் நீங்க இருக்கிற டேபிளுக்கு வந்துடும். முன்பணமா கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த 2,00,000 கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க திருப்பியும் வாங்கிக்கலாம். எவ்வளவு நாட்கள் பரிகாரம் அனுப்புறீங்களோ அதை பொறுத்து. அப்படியெல்லாம் சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா ஒருத்தர் கூட அனுப்புறது இல்லை. ஏன்? காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு, எனக்கு 10ஆம் வீடு காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாக இருப்பதா, அந்த சூரியன் 5ஆம் வீட்டிலே நிற்பதா, இதை இணைச்சு பாத்தீங்கன்னா தான் இதனுடைய பொருள் உங்களுக்கு புரியும். முடிஞ்ச அளவு வீடியோ ஆன் பண்ணுங்க எல்லாரும். நான் முதல் கிளாஸ் நான் நேத்தே சொன்னேன். எதுக்கு வீடியோ ஆன் பண்ண சொல்றேன் தெரியுமா? அப்பதான் மனசுல உங்களுக்கு பதியும். ஆச்சுங்களா? அப்போ இந்த துலா லக்னத்திற்கு 4ஆம் வீடு என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு என்பதால் அதிக சுகத்தில் ஈடுபட்டால் ஏமாந்து விடுவார். அப்போ என்ன பண்ணணும்? தொழில லாபம் வர வரை இவர் சொத்து வாங்குவார். நிறைய பேர் துலா லக்னக்காரங்க பாருங்க, தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வீடு கட்டுவாங்க. தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சொத்து வாங்குவாங்க, பிளாட் வாங்குவாங்க. அதே மாதிரி 4ஆம் வீடு தாயார் ஸ்தானம் என்பதால் சனி பகவான் கெடாமல் இருந்தால் இவருடைய தொழில் ஆலோசகராக தாயார் கூடவே இருப்பாங்க. ஆனா அங்க சனி கெடக்கூடாது. சனி கெட்டுச்சுன்னா இவருடைய தொழிற்ஸ்தானம் வீழ்ச்சி அடைகிறதே நண்பர்கள் மூலம், தாய் மூலம் தான் ஏற்படும். புரியுதுங்களா? அதற்கு அடுத்தது இவருக்கு 5ஆம் வீடு என்பது காலபுருஷனுக்கு 11ஆம் வீடாக வருது. அதே காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு என்பது இவர்களுக்கு 11ஆம் வீடு வந்து பாதகஸ்தானமா வருது. அப்போ இந்த 5-11 கெடும் பொழுது குழந்தைகளால் இவர் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள நினைக்கிறார். நிறைவேறுது. ஆனா கூட பாதகமும் ஒன்றை, ஏமாற்றத்தையும் இவர் அனுபவிக்க வேண்டும் என்பது விதி. அப்ப குழந்தைகிட்ட அதையும் எதிர்பார்க்க கூடாது. அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க சேஃப்டி பண்ணிட்டோமா அப்படின்ட்டு போயிடணும். அதற்கடுத்தது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு இவர்களுக்கு 6ஆம் வீடா வருது. காலபுருஷனுக்கு 12ஆம் வீடே 6ஆம் வீடாக வரும் பொழுது கடன் வாங்கி விரய செலவுகள் செய்வார்கள். இவர்கள் செஞ்சா மாட்டிக்குவாங்க. கையில் இருக்கிற பொருளுக்கொண்டு ஒரு வீட்டுக்கு ஜாமானம் வாங்கினாலும் இது வாங்கினாலும் வாங்கிக்கணும். கடன் வாங்கி விரய செலவுகளை செய்யக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். ஏன்னா விரயஸ்தானமே 6ஆம் இடம் என்பதால் இவருடைய கடன் அனைத்தும் விரயத்திற்காக பயன்படும். அடுத்த விமானத்தை வாங்கி இவங்க செலவு பண்ணுவாங்க. அப்புறம் அவனுக்கு கொடுத்தான் ஆகணும். காலபுருஷனுக்கு லக்னமே இவர்களுக்கு 7ஆம் வீடாக வருது.
இப்ப காலபுருஷ லக்னமே 7ஆம் வீடு என்பதால் முடிந்த அளவு இவர்களுடைய வாழ்க்கை துணை இவர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைக்கும். அது தலை அல்லவா, அவங்க தான் தலையா இருப்பாங்க. இவங்க முண்டமா தான் இருக்கணும். இவங்க தலையா இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அந்த குடும்பம் ஆடும். அப்ப செவ்வாயின் காலபுருஷனுக்கு லக்னமே இவர்களுக்கு 7ஆம் வீடு என்பதால் வாழ்க்கை துணையின் பொறுப்பில் இவர்கள் வாழ்க்கையை விட்டுறணும். வாழ்க்கை இனிமையா போயிடும். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு என்பது சாரி, இவர்களுக்கு 8ஆம் வீடு என்பது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடா வருது. அப்போ இவர்களுக்கு எப்படி இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை ஒரு இஷ்யூ உண்டு. வாக்கு, குடும்பம் இதால தான் இவர்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டு அப்படிங்கிறத அது நிரூபணம் பண்ணுது. அதுக்கப்புறம் காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு என்பது இவர்களுக்கு 9ஆம் வீடா வருது. இவர்கள் முயற்சியும் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவர்கள் ஒரு மிகப்பெரிய உயரத்தையும் முன்னேற்றத்தையும் பாக்கியத்தையும் அடைவார்கள். இப்படியே ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி பார்த்துட்டே போகணும். இதுவே முழு பலனா நீங்க எடுக்கிற பலன்ல இது 20%. அப்புறம் அந்த கிரகம் நிக்கிறது, அந்த கிரகத்தோட சேர்க்கை, அந்த கிரகத்தினுடைய தன்மை, ஸ்தான பலன் இதையெல்லாம் வச்சுதான் முழுமையா முடிவு வரணும். ஜோதிடம் என்பது ஒரு கோணத்தில் மட்டும் பார்ப்பதல்ல, பல கோணத்தில் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் சார் ஒரே நேரத்தில் ஒரு கிளைண்ட்டுக்கு பார்க்க முடியுமானா அது இறை கருணை கூடி உங்க அறிவில் நின்னா மட்டும்தான் பார்க்க முடியும். இத்தனையும் பார்த்தா தான் ஒரு தெளிவான பலன் சொல்ல முடியும். இதுல ஏதோ ஒரு 10 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 பாயிண்ட் அது நினைவுக்கு வரணும். அந்த 6 பாயிண்ட்ல இந்த கிரகம் ஜெயிச்சிருக்கா தோத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 70% அந்த ஜாதகத்துடைய பலனை நிர்ணயம் பண்ணிடலாம். அதனாலதான் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு பலன் வரும், இன்னொரு நாளைக்கு பார்த்தா இன்னொரு பலன் வரும். ஆனா சொல்லாமுட்டமே, இதை சொல்லாமுட்டமே, அதை சொல்லாமுட்டமே நம்மளே நினைப்போம். ஏன்? ஒரு ஜாதகத்தை பல கோணங்களில் ஆராய்ச்சி செய்யும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு புரியும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கொண்டு வந்தீங்கன்னா குழம்பு போயிடும். அப்போ படிப்படியா 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 அப்பதான் நம்ம கத்துக்க முடியும். ட்ரெயினர் பாவாவை தான் கத்துக்க முடியும். புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொன்றையும் கனெக்ட் பண்ணி நீங்க எந்த பாவகத்திற்கும் ஒவ்வொன்றையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அது எந்த வீடாக இருந்தாலும் சரி. இதை நீங்க இணைச்சு பார்த்தா தான் அதனுடைய முழு தன்மை உங்களுக்கு புரியும். அடுத்தது சார், எப்படி இருக்கு கிளாஸ்? சிறப்பு சார், சிறப்பு சார். சுப்பிரமணிய சார் எப்பவுமே சிறப்புன்னு தான் சொல்லுவாரு. சார் ஏழாம் பாவம்னு எடுத்துட்டு நீங்க மத்த விஷயத்தையும் சேர்த்து கொடுக்குறீங்க பாருங்க, அதான் சார் சிறப்பு. சந்தோஷம் சார். இப்ப இந்த 7ஆம் பாவத்துல பாக்குற மாதிரி எல்லா பாவத்திலும் பாத்துக்கலாம் சார். அதான் சார் சிறப்பு. சசி கிளாஸ் நல்லா இருக்குதாமா? சுகந்தி மேம் நல்லா இருக்கா? ஓம் நம சிவாய. ரொம்ப அருமையா நல்லா இருக்குங்க ஜி. அடுத்ததாக 7ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போமா? 7ஆம் பாவகம் ஒரு மனிதனுடைய ஹிருதயம். அது துடிப்பு இல்லைன்னா எதுவுமே துடிப்பு இல்லை சார். முட்டாளையும் மிகப்பெரிய ஒரு உயரத்தை கொடுத்து அவனை முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்வது 7ஆம் பாவகம். முழு அறிவாளியை கூட முக்காடு போட வைத்து கோர வைப்பதும் 7ஆம் பாவகம். இவ்வளவு பெரிய ஒரு சாதாரணமான அறிவு நிலை அற்றவர்களை கூட சமூகம் அங்கீகாரம் கொடுத்து விட்டால் அவர்கள் எம்எல்ஏவும் மந்திரியாகவும் ஆயிடுறாங்க. உங்களுக்கு இருக்கிற ஸ்பீச் நாலேஜோடு இருக்காது. ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல சென்ட்ரல் மினிஸ்டரா தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம கொடுமுடி வந்துட்டு பேசுறாங்க. கொடுமுடி பகுதியில் மஞ்சள் விளையக்கூடிய பகுதி. அப்போ மஞ்சள் விலை 6000 ரூபாய்க்கு 7000 ரூபாய்க்கு விற்குது ஒரு குவிண்டால்.
இந்த முட்டாள் பேசுது. அந்த முட்டாளுக்கு ஓட்டு போட்ட மக்கள் எவ்வளவு முட்டாள் மட்டும் பார்த்துக்குங்க. இந்த முட்டாள் பேசுறாப்புல, மஞ்சள் விலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம். அட பாவி, இப்பவே 6,000 ரூபாய்க்கு நட்டமாகுது. ஒரு ஒரு குவிண்டால் மஞ்சள் உற்பத்தி பண்றதுக்கு 10,000 ரூபாய் செலவாகுது. 6,000 ரூபாய்க்கு தான் மஞ்சள் வித்துது. அப்போ 4,000 ரூபாய் விவசாயி நட்டப்பட்டு இருக்கிறான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மஞ்சள் விலையை குறைப்போம். நாங்கள் வந்தவுடனே மஞ்சளுக்கு விலையை குறைப்போம். எல்லாரும் கைதட்டுறான். கேட்கறதுக்கு ஒரு முட்டாள் கூட்டம், பேசுவதற்கு ஒரு முட்டாள். இந்த முட்டாள் தொடர்ந்து அமைச்சரா இருக்கு. இது எது கொடுக்குது? 7ஆம் பாவம் கொடுக்குது. நாம மைக்கு பிடிச்சி போற பக்கமெல்லாம் ஜோசியத்தை பற்றி எவ்வளவோ ஆலோசனை பேசுறோம். 30 பேர் வந்து 4 பேர் தான் கைதட்டுறாங்க. ஏன் எது கொடுக்குது? 7ஆம் பாவம் கொடுக்குது. நமக்கு கொடுப்பேன், அவ்வளவுதான். நான் சொன்னேன், அவங்க பேசுறாங்க, நான் கரெக்டா மேடைக்கு பக்கத்துல இந்த அலையில நின்னேன். நீ எதுக்கு அங்க ஓடணும்னு கேட்கக்கூடாது. நான் வர்ற வழியில எதிர்ச்சியா கூட்டம் கம்மியா தான் இருந்தது, நின்னேன். உடனே நான் இந்த அம்மா இந்த நேரம் பேசிட்டு இருந்தாங்க. நான் எட்டி பார்த்து சொன்னேன், ஏங்க இங்க மஞ்சள் விளையிற இடங்க, இங்க நீங்க மஞ்சள் விலை இறங்கி போகும்னு சொன்னீங்கன்னா ஒருத்த ஓட்டு போட மாட்டான், எவனாலும் ஏதாவது நினைச்சிட்டு போறான், மஞ்சள் விலை ஏறுன்னு சொல்லுங்க அப்படின்னு. உடனே மாத்திக்கிச்சு. இது கண் கூட கொடுமுடியில நடந்தது. அந்த அம்மாட்டையும் நான் பேசினேன் ஆச்சுங்களா. அப்பதான் நினைச்சேன், இவங்களை நம்பி நம்ம ஓட்டு போட்டு என்ன விடுங்க, அது இன்னைக்கு எல்லாமே அப்படித்தான் இருக்குது. ஓ, எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க இந்த 7ஆம் இடத்து. அது போலதான் நல்ல வாழ்க்கை துணை கிடைத்து விட்டால் ஒண்ணு மித்தவனை கூட உயர்நிலைக்கு கொண்டு செல்லலாம். ஆனா கை பிடிச்சுக்கணும். சமூகம் நமக்கு அங்கீகரிப்பு கொடுக்குது, வாழ்க்கை துறை நம்மை முன்னேற்ற துடிக்கிறார்கள்னா அவங்க கையை பிடிச்சிட்டு பயணிக்கணும். கையை உதறிட்டு போகக்கூடாது. அதுக்கு தான் லக்கணம் கேட்டு போகக்கூடாது. எத்தனையோ நல்ல பெண்கள், நல்ல மனைவிகள் கணவனை எப்படியாவது உயர்த்தி விட வேண்டும், அவரை ரொம்ப உயர்நிலை கொண்டு போகணும், சாதிக்க வைக்கணும்னு துடிக்கிறாங்க. நான் ஆம்பளை, நீ என்ன சொல்றது அப்படின்னு இந்த ஆம்பளையை கேட்டா கை குடிக்கிறது இல்லை, பிடிக்கிறது இல்லை. கையை பிடிச்சிட்டு உயரத்துக்கு ஏற்றி விட்டுருவாங்க. அதுபோலதான் பெண்களும் இந்த 7ஆம் பாவம் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது கையை கோர்த்து பிடிச்சுக்கணும். ஏன்னா நம்ம இழுத்துட்டு போறது, நம்ம வெற்றி பெற வைக்கிறது, நமக்கு ஒரு பொன்னாடையை போத்தி ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது, நமக்கு ஒரு நான் என்ன சொல்ற கிஃப்டை வாங்கி அந்த இடத்துல. அதனாலதான் கல்யாணத்தில் கிஃப்ட் கொடுக்குறாங்க சார். கல்யாணத்துல ஏன் கிஃப்ட் கொடுக்குறாங்க? இரு கையும் கோர்த்து நீ என்னைக்கு பிடிச்சிட்டு நீ வாழ்க்கையில உயர்றையோ, இது இன்னைக்கு சாம்பிள், உன் வாழ்க்கையில் கிஃப்டா வாங்கலாம். கல்யாணத்துல வாங்குற கிஃப்ட் பாக்ஸ் அன்னைக்கு வரதான் நினைக்காதீங்க. இருவரும் கைகோர்த்ததை விடாமல் வாழ்க்கை எனும் பாதையை, வட்டத்தை யார் பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் கிஃப்டா வரும். இந்த பய உழைக்கு புரியுது நம்ம சொன்னா. இதைத்தான் கத்திக்கிட்டே இருக்கிறேன் 10 வருஷமா. ஒரு பய உழைக்கும் புரிய மாட்டேங்குது. 7ஆம் பாவம்னு கத்துறேன். ஆனா எல்லாரும் இவன் 7ஆம் பாவத்தை தோத்ததுனாலதான் அப்படி பேசிட்டு இருக்கானோ, பாதி பேர் மரம் கழட்டுச்சோன்னு நினைச்சிட்டு இருக்கிறான் ஆச்சுங்களா. ஆனா அங்கதான் சார் உங்க வெற்றி இருக்குது. கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாவியை 7ஆம் பாவம், அதாவது சாவியை 7ஆம் பாவத்துக்கு கொடுத்திருக்காரு. நீங்க 7ஆம் பாவத்தை பயன்படுத்தி தான் போட்டு திறக்கணும். சார் எனக்கு 7ஆம் பாவமே கெட்டு போச்சு சார், என்ன பண்றேன்னா அது விதி. நான் தான் சொன்னேன், 8ஆம் பாவத்துக்கு போயிடுச்சா, நீ வெளிநாட்டுக்கு ஓட்டு ஏதோ வெளிநாட்டுல வெளியில இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் உனக்கு உதவி செய்வாங்க, அந்த இடத்த பூர்த்தி பண்ண முடியும். 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சா,
மறைமுகமான ஒரு ஒரு உறவு தான் பூர்த்தி பண்ண முடியும். அது விதி. ஆனா 7ஆம் பாவம் நல்லா இருக்கிறவங்க பயன்படுத்திக்கங்க சார். நம்ம விதி கெட்டாலும் இந்த ஜோதிடம் விதிதான் வாழ்க்கை என்றால் அப்ப அதுக்கு ஜோதிடம். அப்ப விதி பிரகாரம் வாழ்க்கை கெட்டு போனாலும் ஜோதிடத்தில் நாம சொல்லும் பொழுது கொஞ்சம் மாறிக்கணும். நான் இப்படித்தான் பயணிப்பேன், பயணித்தால் விதியின் போக்கிலே போக வேண்டியதான். அதை புரிஞ்சுக்கணும். 7ஆம் பாவகம் வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவகம். 7ஆம் பாவகம் என்பது உடற்கூறில் அடிவயிறு, உடலின் நடுப்பகுதி, தொப்புள், சிறுநீரகம், கர்ப்பப்பை போன்றவை குறிக்கும். லக்ன பாவகம் என்பது ஜாதகரை குறிக்கும். 7ஆம் பாவம் என்பது லக்னத்துக்கு நேர் எதிரிலுள்ள 180 டிகிரியை குறிக்கும். 180 டிகிரியில் உள்ள பாவகமாக இருப்பதால் 7ஆம் பாவம் ஜாதகத்துக்கு எதிரில் உள்ள நபர்களை அல்லது சந்திக்கும் நபர்களை குறிக்கும். லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் 7ஆம் பாவமாக அமைவது, 7ஆம் பாவத்துக்கு லக்னம் 7ஆம் பாவம் அமைவதும் ஒருவருடைய வெற்றியும் ஒருவருடைய சந்தோஷமும் இன்னொருவர் கையில் உள்ளது. ஒன்றை பூர்த்திப்படுத்தக்கூடியதும், ஒரு மனிதன் சமூகத்துக்கு ஒரு சேவை செய்ய வருகிறான் என்றாலும் அந்த சமூகமான 7ஆம் பாவகம் அந்த நபரை பயன்படுத்தி கொண்டால்தான் அந்த சமூகம் ஒரு வட்டத்தை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அதுபோல சமூகம் ஒரு மனிதனுக்கு அந்தஸ்தை கொடுக்கும் பொழுது அதை லக்ன பாவகம் பெற்று அதை பூர்த்தி செய்து கொண்டால்தான் இவன் உயர்வை அடைய முடியும். 7ஆம் பாவம் எதிரான பாவகமாக இருந்தாலும் கூட அரவணைத்து செல்வது. அப்போ 7ஆம் பாவாதிபதி 6, 8, 12 மறையவே கூடாது என்ற ஒரு ஜாதகத்திற்கும் 7ஆம் பாவம் லக்ன பாவம் இரண்டும் ஒன்றுக்கொன்று சமமான பாவகம். இப்ப தனக்கு சமமான நபர்களை, ஏன்னா இது 180 டிகிரி, அதுக்கப்புறம் வருது 180 டிகிரி, தனக்கு சமமான நபர்களை, சமமான இரு அரைவட்டங்கள், தனக்கு சமமான நபரை சந்திக்கக்கூடிய பாவகம் 7ஆம் பாவகம். 7ஆம் பாவம் லக்னம் என்ற ஜாதகருக்கு சமமான நபர்களையும் ஜாதகர் சந்திக்கும் நபர்களையும் லக்னம் என்ற ஜாதகருக்கு சமமான உறவு முறைகளையும் குறிக்கின்ற பாவகம். எனவேதான் 7ஆம் பாவகத்தை ஜாதகரின் வாழ்க்கை துணைக்குரிய பாவகமாக நம்முடைய முன்னோர்கள் கூறினார்கள். 7ஆம் பாவாதிபதி 6, 8, 12 மறையும் பொழுது, இல்லை 7ஆம் பாவாதிபதி செவ்வாய், சனி, சனி ராகு, சனி கேது, இந்த மாதிரி அதிக பாவகிரகங்களுடைய கூட்டமைப்புல போய் சிக்கும் பொழுது தனக்கு சமமில்லாத இன்னொரு நபரோடு கைகோர்த்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஜாதகருக்கு ஏற்பட்டு விடுகிறது. இங்குதான் ஜாதகருடைய வாழ்க்கை தோல்வி என்ற வீழ்ச்சியிலே விழுகின்றது. அன்றாடம் நாம் பயணிக்கும் நம்மோடு கைகோர்த்து வரும் நபர்தான் 7ஆம் பாவகம் என்பதால் நாம் சந்திக்கும் நபர்கள் அனைவருமே நமக்கு சமமான நபர்கள் இல்லாமல், நம்முடைய ஒத்த எண்ணம் உள்ள நபர்கள் இல்லாமல், நம்முடைய ஒத்த நம்ம கைகோர்த்து கூட்டி போகக்கூடிய நபர்கள் இல்லாமல், நம்முடைய லட்சியத்தை நோக்கி பயணித்து செல்லக்கூடிய நபர்கள் இல்லாமல், நாம் எதிர்விதமாக இருக்கக்கூடிய நபர்களையோ சந்திக்கும் பொழுது நம்முடைய சுகம் கெடுவது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை துணையால் மட்டுமல்ல, நாம் சந்திக்கும் நபர்களாலும் நம்முடைய வாழ்க்கை பாதிப்புக்கும் உள்ளாகிறது. இப்படி பாதிப்புகளை நீங்கள் வேலை செய்கின்ற இடமாக இருக்கலாம், அன்றாடம் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களும் 7ஆம் பாவத்தில் உள்ள நபர்கள் தான். உங்கள் வாழ்க்கை துணையும் 7ஆம் பாவகம் தான். உங்களுடைய அதி நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களானா, ஏன் 7ஆம் பாவம் 6ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது மறைமுகமான, 7ஆம் பாவம் 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது மறைமுகமான அப்படின்னு சொன்ன அப்படின்னா,
உங்களுக்கு நட்புகள் இருந்து அன்றாடம் நீங்க சந்திக்க முடியாது, எப்பாவது ஒரு நாளைக்கு தான் சந்திச்சுக்கணும். ஆனா நீங்க போன்ல பேசிக்கலாம், வேற ஏதாவது வகையில் உங்களுக்கு உதவி செய்யலாம், வேற ஏதாவது ஒரு உதவி செய்யலாம். அந்த நட்புகள் உங்களை கைதூக்கி விடும். ஏன் அன்றாடம் சந்திக்க நபர் கிடையாது, உங்களுடைய கண்ணெதிர்க்க இருக்கக்கூடிய நபர் கிடையாது அவர். அதனாலதான் மறைமுகமான விஷயங்கள் 7ஆம் பாவம் கெடும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்கின்றது. நேர்முகமாக அன்றாடம் கண்ணிலே சந்திக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு தீமை செய்கிறார்கள். அப்ப அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களை நம்ம கையை பிடிச்சிட்டு போகும் பொழுது பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைகிறோம், தொழிலையும் வீழ்ச்சி அடைகிறோம், வாழ்க்கை துணையால் இன்பத்திலையும் வீழ்ச்சி அடைகிறோம். டோட்டல் லைஃப்லையும் ஒரு சரிவு என்பதை ஒவ்வொரு நபராக நம்மை ஒவ்வொரு செங்கற்களாக உருவி விடுவது போல நம்மை சந்திக்கும் அன்றாடம் சந்திக்கும் நபர்கள் நம்முடைய வளர்ச்சியினுடைய ஒவ்வொரு செங்கற்களையும் உருவி விட்டு செல்கிறார்கள். அப்ப இவர்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள் இல்லாமல் எப்பாவது சந்திக்கும் ஒரு தூரத்து உறவா இருக்கலாம், ஆனா நெருங்கிய நட்பா இருக்கலாம். அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அவர்களுடைய நட்பையும் இவங்க பேணி பாதுகாத்துட்டாங்கன்னா ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. அன்றாட சந்திக்க கூடாது. எப்பாவது மாசத்துக்கு 4 மாசத்துக்கு சந்திக்கிறாங்க, எப்பாவது சந்திக்கிறாங்க அப்படிங்கிற நபர்கள் இவர்கள் கண்ணெதுக்கு நிற்கக்கூடிய நபர்கள் கிடையாது. தூங்கி விழிச்ச உடனே கண்ணெதுக்கு ஆறு நிற்கிறாங்களோ அவங்க தான் 7ஆம் பாவத்தில் உள்ள நபர்கள். சார் கரெக்டா? கரெக்ட் சார். குருமணி சார் கரெக்டா? சார் கரெக்ட் சார். அதனால சார் 7ஆம் பாவம் கெடக்கூடாது. 7ஆம் பாவம் இரண்டும் ஒன்றுக்கொன்று சமமான நிலையிலே இருப்பதால் 7ஆம் பாவம் ஜாதகருக்கு சமமான நபர்களையும் சந்திக்கும் நபர்களையும் குறிப்பதால் இந்த கெடும் பொழுது மிகப்பெரிய சரிவு உள்ளாயிருது. சார் இதுதான் பொருளாதார சரிவு, இதுதான் வீடு நிலங்களை தொலைக்கிற சரிவு, இதுதான் மன நிம்மதி இல்லாத சரிவு, இதுதான் தாம்பத்தியத்தை தொலைக்கின்ற சரிவு, எல்லா சரிவுகளும் இதுதான் திறமை இருந்தும் அங்கீகரிக்கப்படாத சரிவு. எனவேதான் 7ஆம் பாவத்தை ஜாதகரின் வாழ்க்கை துணைக்குரிய பாவமான முன்னோர்கள் கூறினர். கணவன் மனைவி உறவினை தவிர்த்து மற்ற உறவு முறைகளான அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, மாமா, தாத்தா, தங்கை, குழந்தை போன்ற உறவுகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஜாதகரை விட உயர்வாகவோ அல்லது தாழ்வாகவோ இருப்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும். அதனாலதான் மற்ற உறவுகளுக்கெல்லாம் வெவ்வேறு இடத்தை கொடுத்தாங்க. இந்த 7ஆம் பாவம் மனைவிக்கு மட்டும் கொடுத்தாங்க, சமூகத்துக்கு கொடுத்தாங்க. ஏன்? சமூகத்தில் நீங்க சந்திக்கின்ற நபர்கள், உங்களோடு தொழில் செய்கின்ற நபர்கள், உங்களோடு ஒரு வேலை ஒர்க் பண்ற நபர்கள், இவங்க எல்லாம் உங்களுக்கு சமமானவங்க. மற்ற உறவுகள் எல்லாம் இன்னொரு மேல பாசம் காட்டலாம், உங்களோட அதிகமான பாசம் காட்டலாம், உங்களோட இன்னொரு உறவுகள் அவங்களுக்கு இருக்கலாம். அப்போ அவர்கள் உங்களுக்கு சமமானவர்கள் கிடையாது. அதனாலதான் தாய்க்கு 4ஆம் இடத்தையும், தகப்பனுக்கு 9ஆம் இடத்தையும், சகோதரத்துக்கு 3 பதினையும் கொடுத்தாங்க. ஆனா 7ஆம் பாவம் வாழ்க்கை துணையும் சமூகத்துக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னா, நீங்க ஒரு தொழில் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சமமான இடத்தில் ஒரு ஜோதிடன் தன்னிடத்தில் ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய ஒரு கிளைண்ட் இடத்தில் தான் தன்னுடைய திறமையை நிரூபிக்க முடியும். தனக்கு சமமான ஜோதிடர்களிடத்தில் பேசும் பொழுது, ஒரு மேடையில் பேசும் பொழுது சமமான நபர்களிடத்தில் தான் தன்னை நிரூபித்து வெற்றி பெற முடியும். நாம எல்லாம் ஜோதிடர், நம்ம எல்லாம் ஒரு கூட்டமா புறப்பட்டு போய் ராமேஸ்வரம் போய் மீனவர்கள் சங்க கூட்டம் இருக்குது, நடந்துட்டு இருக்குது. ஞானசுப்பிரமணிய சார் இருக்கிற ஏறி போய் குரு 6ல் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு வச்சுங்க, அது யாருன்னு கேட்பான். உண்டா இல்லையா சார்? போட்டுருவான், வலை போட்டு நம்மள கூட கடலை போட்டு வந்துருவான். அப்போ நம்முடைய வெற்றி எங்க இருக்குது? நமக்கு சமமான நபர்கள். ஒருத்தர் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாரு, அவர் ஒரு பிரான்ச்ல ஒர்க் பண்றாரு, இன்னொரு பிரான்ச் இருக்கு, இன்னொரு இது இருக்கு, சமமான எத்தனையோ இன்னொரு அந்த அந்த பேங்கினுடைய இது இருக்கலாம். அந்த அத்தனை பிரான்ச்சுக்குள்ளயும் இவரு ஃபர்ஸ்டா வரணும், இவரு ஒர்க் பண்ற இடத்த நம்பர் 1 கொண்டு வரணும். அப்ப யாரோட இவர் போட்டி வர்றாரு? தனக்கு சமமான நபர்களோட. இந்த பக்கம் உப்பு வைக்கிறவனையும் வெங்காயம் வைக்கிறவனும் இவருக்கு தேவையில்லை. தான் பேங்க்ல லோன் வாங்க வரவனும்
தான் பேங்க்ல டெபாசிட் பண்ண வரணும். இதுதான் முக்கியம் இவருக்கு. பக்கத்துல மளிகை கடை வச்சிருக்கிறவனோட ஒரு போட்டி போட்டு மளிகை கடை விட இந்த பேங்க் நன்றாக செயல்படுகிறது, கூட்டமாக இருக்கிறது, இல்ல பேங்கை விட மளிகை கடையில் கூட்டம் அதிகம் இருக்கிறது, தேவையில்லை சார். கரெக்டா இல்லையா? உண்மை சார். அப்ப தமக்கு சமமான நபர்கள் யாரு? தமக்கு தான் செய்யக்கூடிய தொழிலில் இவர் நம்பர் ஒன்னாக அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் தனக்கு சமமான நபர்கள். இன்னொன்று வாழ்க்கை துணை. இதோடு வெற்றி பெற வேண்டும். ஒரு வக்கீல் இருக்காரு, எடுத்து கருப்பு கோட்டை மாட்டிட்டு போறாரு. நேர கோர்ட்ல போய்தான் வாதாட முடியும். கோர்ட்ல போய்தான் வாதாட முடியும். வேற எங்காவது போய் நின்றுட்டு யுவர் ஆனர் என்ன சொல்ல தெரியுமான்னு பேசினார்னு வச்சுக்கோங்க, ஓ முத்திருச்சு ரொம்ப, அப்படித்தான் சொல்லுவாங்க. அவர் தன் திறமையை தனக்கு சமமான பிஎல் பண்ண வக்கீலோட தான் போட்டி ஓட்டி ஓட்டு இந்த கேஸில் ஜெயிச்சாரா தோற்றாரான்னு சொல்ல முடியும். அவர் தன் திறமையை போலீஸ் ஸ்டேஷனோட ப்ரூவ் பண்ண முடியாது. அங்க செல்வாக்கு பயன்படுத்தலாம். அப்ப நம்ம அனைவருமே யாரோடு போட்டி போடுறோம், யாரோடு ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், தமக்கு சமமானவர்களிடத்தில் நம்மை ப்ரூவ் பண்ணணும், அவங்க ஏத்துக்கணும். பெரிய வைக்கல ஐயா அவர் சொன்ன அவர் கேஸ் எடுத்துறாரா, ஜெயிச்சிருவார், எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுருவார். இப்ப யாரோடு நம்முடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் நமக்கு சமமானவர்களுடைய அங்கீகரிப்பும் ஆதரவும் அவர்களோடு தான் வெற்றி பெறுகிறோம். அவர்களில் நாம் முதன்மையானவர் என்று ப்ரூவ் பண்ணணும். ஆச்சுங்களா? அப்போ 7ஆம் பாவகம் நமக்கு சமமான நபர்கள் என்றால் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் யாருன்னு. நமக்கு சமமான நபர்கள். அதனாலதான் நல்ல அம்மா எனக்கு வாழ்க்கை துணை சரியில்லை, வெற்றி பெற முடியாது. நல்ல அப்பா வாழ்க்கை துணை சரியில்லை, வெற்றி பெற முடியாது. நல்ல சகோதரி வாழ்க்கை துணை சரியில்லை, வெற்றி பெற முடியாது. ஒரு வாழ்க்கை துணையும் நமக்கு சமமான நபர்கள், நம்மோடு பழகக்கூடிய நபர்களும் கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை வேற எந்த உறவாலும் கடுகளவு கூட கொடுக்க முடியாது. அதனாலதான் 7ஆம் பாவம் முக்கியங்கிற. 7ஆம் பாவம் கெட்டு போனா முடிஞ்சது வாழ்க்கை. எழுதி வச்சுக்கங்க. ஒரு ஜாதத்தில் 7ஆம் பாவம் கெட்டு போய்விட்டால் அவ எந்த விதத்திலையும் ஃபெல்புல்லான மனிதனாக முடியாது. அப்ப அவனுடைய வெற்றி எங்கே நிர்ணயிக்கப்படுது என்றால் அந்த 7ஆம் பாவகத்திற்கு மறைமுகமாகவோ, ஒரு பக்கம் 6 ஒரு பக்கம் 8, 8 மறைவு ஸ்தானம், 6 மறைவு ஸ்தானம். ஒரு விழுகின்ற கம்பத்தை இந்த 8ஆம் பாவமான மறைவு ஸ்தானத்தில் நின்று ஒரு உறவு தாங்கி பிடித்தாலோ, இல்ல 6ஆம் பாவமான மறைவு ஸ்தானத்தில் நின்று தாங்கி பிடித்தாலோ அவன் ஜெயிச்சிருவான். அப்போ 7ஆம் பாவம் கடுமையாக பாதிக்கப்படும் பொழுது இந்த பக்க மறைமுகமாக இருந்து சில நபர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதால், உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நான் வெளியில வந்தது எப்படி, இவ்வளவு தூரம் வெளியில வந்தது எப்படி? நம்முடைய குருநாதர் சின்ராஜ் ஐயா, தங்கப்பாண்டி ஐயா. முதல்ல சின்ராஜ் ஐயா அவ்வளவு தூரம் கொண்டு போனாரு, அப்புறம் தங்கப்பாண்டி ஐயா இப்ப கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்ப தங்கப்பாண்டி ஐயா என்ன பண்றாரு, போற இடத்துல நேரடியா கூப்பிட்டு ஒரு சர்வீஸுங்க, என் நண்பருங்க, இல்ல என் மாணவனுங்க, நல்லா பேசுவாருங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. எங்காவது மீட்டிங் போற இடத்துல நம்ம வேற சொல்லி வச்சுட்டு வந்துடுவார். நான் அன்றாட அவர் சந்திக்கிற நபர் கிடையாது, எனக்கு மறைமுகமானவர். ஆனா குருநாதர் சின்ராஜையோ நான் அன்றாட சந்திக்க போறது இல்லை. அவர் எங்கேயோ பிறந்து, எங்கேயோ வளர்ந்து, எங்கேயோ வந்தவர், எனக்கு மறைமுகமானவர். ஆனா சமமானவர். சமமானவர்னா ஒரே தொழிலில் இருக்கிறோம், புரிஞ்சுக்கணும். நமக்கு சமமானவர்னா திறமையில் அல்ல. நீங்க மாத்தி சொல்லி குருநாதத்தை திட்டு வாங்க வச்சிடாதீங்க. நமக்கு சமமானவர், ஆனா மறைமுகமானவர்.
மறைமுகமா எங்கேயோ இருந்து உதவி செய்யறாங்க. எனக்கு நேரே எதிரே இருக்கக்கூடிய உள்ளூர் ஜோசியர் உதவி செய்யல. ஏன்? என் மாவட்டத்தில், இந்த மாவட்டத்தில், ஈரோடு மாவட்டத்தில் ஜோதிடர்கள் அதிகம். இங்கதான் ஜோதிட மாநாடுகள் அதிகம். என் மாவட்டத்தில், என்னுடைய ஈரோடு மாவட்டத்தில் என்னை நேரடியாக இப்ப ஜோதிட மீட்டிங்க்கு அழைக்கிறவங்க சின்ராஜ் ஐயாவும் தங்கபாண்டி ஐயாவும் என்னை கொண்டே மேடையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான். அவர்களுக்கு என்ன தெரியல. நான் அன்றாட சந்திக்கிறேன் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ஜோதிடர்களை. கொடுமுடி கோயில் வராத ஜோதிடர்கள் இல்லை, சந்திக்கிறேன். இவங்க சொல்லித்தான் அவங்கள எனக்கு தெரியுது அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, என்ன சொல்லுது? 7ஆம் பாவம் மறைந்திருப்பதால் உனக்கு தூரத்தில் உள்ள திண்டுக்கல்லில் உள்ள சின்ராஜ் ஐயாவும் தங்கபாண்டி ஐயா ஊர் என்ன பட்டி சொல்லுங்க சார். கோயில்பட்டி சார். கோவில்பட்டிக்கு இருக்கு. கொடுமுடிக்கு எத்தனை கிலோமீட்டர்? கச்சக்கா இருக்கு சார். கிட்டத்தட்ட எங்கேயோ கோவில்பட்டியில் உள்ள தங்கபாண்டி ஐயா வந்து இதை பார்த்துட்டு போய் சொல்லணுங்கிறதும் இதுதான் மறைமுக உறவு. புரியுதா? இப்போ நான் ஏன் இந்த மறைமுக உறவை நீங்க எல்லாம் தப்பா நினைச்சக்கூடாது. இப்போ வாழ்க்கை துணைக்கு போல மறைமுக உறவான அது இல்லற இன்பத்தை அங்க மறைமுக உறவு பூர்த்தி பண்ணும். அங்க மறைமுக உறவு ஒண்ணு வருது அப்படின்னா அந்த இடத்த பூர்த்தி பண்ணணும். இது இந்த இடத்த பூர்த்தி பண்ணணும். இப்ப புரியுதா சார்? மறைமுக உறவு எப்படி முன்னேற்றம் சொல்றேன் புரியுதா? என்னுடைய வாழ்க்கையை உதாரணம் காட்டி சொன்னேன். அந்த உதாரணத்தை நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. 100% பொருந்தும். மிகச்சிறப்பு சார். நான் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர் சின்ராஜ் ஐயாவும் கிடையாது, தங்கபாண்டி ஐயாவும் கிடையாது. என் கண்ணெதுக்குள்ள நபர்கள் கிடையாது. இவத்துக்குள்ள ஈரோட்டுல பள்ளிப்பாலத்துல இவத்துக்குள்ள இருக்கிற நபர்கள் ஏன் என்ன கூப்பிடல? இவங்க சொல்லித்தான் என்ன கூப்பிடுறாங்க. இவர்கள் என்னை தூக்கி பிடித்து இது என் மாணவன், இவனை கூப்பிடுங்க அங்கீகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னோடு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற நபர்களுக்கே என்னை பற்றி தெரியுது என்றால், ஏன் தெரியவில்லை என்றால், என்னுடைய 7ஆம் பாவாதிபதி 6ஆம் பாவகத்தில். சார் துல்லியமா பொருந்தும். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவத்தினாலதான் பலன் எடுப்பேன். கரெக்டா பொருந்தா சார்? மிக மிக சிறப்பு சார். பாலசுப்ரமணி சார், இன்னைக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கரெக்டா இருக்கா? ஐயா பொருந்துங்க ஐயா, சிறப்பா இருக்கீங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஏன்னா இதுதான் அனுபவம். இதைத்தான் நீங்க கொண்டு வந்து மேட்ச் பண்ணணும்.